ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஏவுதல்களை கொடுப்பாரோ, எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம் இதயத்திலே உற்பத்தி செய்வாரோ என்ற ஆசையோடு நம்முடைய இதயங்களை காலி செய்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இதயத்திலிருந்து வருவதெல்லாம் கெட்டதப்பா, ஒன்றும் நன்மை இல்லை. எங்கள் இதயத்தை உம்முடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறோம். உம்முடைய ஆவியினால நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளாலும் ஆலோசனைகளாலே, உம்முடைய திட்டங்களாலே எங்களுடைய எண்ணங்களை, எங்கள் இருதயங்களை நிரப்பும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஆல்ரெடி நிரம்பி இருக்காங்க உங்க இதயம் நிறைவா? என்ன இருக்கோ? வருத்தங்களா? பயம் இருக்கா? வேதனைகள் இருக்கா? போராட்டங்கள் இருக்கா? பாருங்க, அநேகருடைய இருதயங்களிலே போராட்டங்கள், வேதனைகளும் கஷ்டங்களும் விசாரங்களும் நிரப்பிக் கொள்கிறாங்க. அதனாலதான் அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. அவங்க கொடுக்கிற பதில்களும் சரியா இருக்காது, ரியாக்ஷன்ஸும் சரியா இருக்காது. அடிக்கடி கோவப்படுவது, அடிக்கடி சோர்ந்து போவது, சும்மாவே அழுவது, புலம்புவது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உங்க இருதயம் சரியா இல்லைங்க. நம் இதயத்துல தேவையில்லாத ஆலோசனைகள் பிறக்குமாங்க. இருதயத்துக்குள்ளிருந்து என்று மத்தேயுவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பொல்லாத சிந்தனைகளும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும், அப்பா எவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்க. இது உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கும். பாருங்க, ஒரு நாளுக்கு 2 முறை மவுத் வாஷ் பண்ணுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த கிருமிகள் உற்பத்தி ஆகிக் கொண்டுதான் இருக்கும்ல. அதுபோல ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்தை கிளீன் பண்ணாவிட்டா அந்த உற்பத்தி ஆகிற தீமை நம்மை வழி தவற செய்யும், கெடுத்துவிடும், நாற்றத்தை உண்டாக்கும். ஆமாங்க, தினமும் உடல் சுத்தம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இதய சுத்தமும் அவ்வளவே அவசியம். தேவனுடைய எண்ணங்களால காலமே நிரப்பப்பட்டா நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருந்தா அந்த தேவ வசனம் நம்மை உன்னதமான காரியங்களுக்காக ஏவுதல் கொடுக்கும். எஸ்ராவின் காலத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிக்க, தியானிக்க நமக்கு இது அனுகூலமான நேரம் கிடையாது. அனுதின தியானமாகவே இது சுருக்கமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தையில தேவனுடைய சத்தியம் எவ்வளவு இருக்கிறது என்பதை கவனிப்போம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எஸ்ரா சொல்லுகிறாரு, நான் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று, ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று, ஆலயத்தின் நிகழ்ச்சிகளை சரி செய்ய வேண்டும் என்று, ஆலயத்திலே தேவ சமூகம் இருக்க வேண்டும் என்று, ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் அங்கே விதைக்கப்பட வேண்டும் என்று இந்த எஸ்ராவுக்கு ஆசை வந்தது. நாம எப்ப பார்த்தாலும் நமக்கு தேவையானவைகளை குறித்து யோசிப்போமே தவிர தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஊழியம் என்கிற விஷயங்கள் நம்மில் அநேகருக்கு இயற்கையாகவே வராதுங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய காரியங்கள் மேல ஆர்வம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஆவலோடு முன்பு வந்து ஜெபிக்கிற எஸ்ராவுக்கு அவருடைய ஜெபத்தின் நிமித்தம் ராஜாவுக்கு யோசனையை கொடுத்தார் ஆண்டவர். ராஜாவுக்கு ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற யோசனை பிறந்ததாம். எப்படி பிறக்குது யோசனை? நமக்கும் வருது எண்ணங்கள், உதவாதது. எங்கிருந்து பிறக்குதுங்க இந்த யோசனைங்க? என்னங்க, உதவாத சிந்தனைகளை உற்பத்தி செய்கிறவன் அவன் பிசாசு. உன்னதமான உணர்வோடு கூடிய மேலானவைகளுக்காக ஆசையை உண்டாக்குகிறவர், அப்படிப்பட்ட யோசனையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது எப்படி வந்துச்சு புத்தி? பரிசுத்த ஆவியானவர் அவனை உணர்த்தினார். இந்த ராஜாவுக்கு ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்கிற ஆசை வந்தது.
அந்த மந்திரிமார்கள் எல்லாரும் கூட இதற்கு ஒத்துப்போனார்கள். 28ஆம் வசனம், அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். எஸ்ரா தன் மனதிலே ஒன்றை நினைத்தபோது அவர் செய்ய முடியாது, அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அதிகாரிகளின் இதயத்தில் யோசனையை கொடுத்தாரு. நாமங்க அநேக நேரம் நம்ம பிள்ளைங்க விஷயமோ அல்லது எங்களை போன்ற பாஸ்டர் சபையின் விஷயமோ எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் சரி செய்யணும், எல்லாரும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், எல்லாரையும் ஜப வீரரா செய்யணும், எல்லாரையும் விசுவாசத்திலே நடத்த வேண்டும், எல்லாரும் நம்ம பிள்ளைங்க நன்றாக இருக்கணும், நல்ல ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல புத்தி இருக்கணும், நல்லா படிக்கணும்னு எதையோ ஆசைப்படுவோம்ல. அதற்கு அடிப்போம், திட்டுவோம், என்னென்னமோ நம்ம செய்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அவங்க இதயங்களிலே தம் காரியத்தை செய்தால் ஒழிய எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை மாற்ற முடியாது. எப்பொழுது இந்த எஸ்ரா ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்ததோ, எல்லா மகா பிரபுக்களும் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. ஒருமனப்படுவது என்பது ரொம்ப கஷ்டங்க. ஒரு வீட்டில குடும்பம் எல்லாம் ஒருமனதோடு இருக்க முடிஞ்சா ஆவியானவரின் காரியங்கள் அற்புதமாக நடக்கும். கணவன் மாறினா மனைவி மாற மாட்டாங்க, மனைவி மாறினா கணவன் மாற மாட்டாங்க, அவங்க மாறினா பிள்ளைங்க மாற மாட்டாங்க. வீட்டிலே பிரிவினையை பார்க்கிறோம். அதனாலதான் அசுத்தாவிக்கு அந்த வீட்டில இடம் இருக்கு. உங்க வீட்டுல எல்லாரும் மாறிட்டாங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? முதல்ல நீங்க உங்க வீட்டாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. நான் சொல்றேங்க, கேட்க மாட்றாங்க, மாற மாட்றாங்க, திருந்த மாட்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நாம மாற்ற முடியாது. தேவன் அந்த யோசனையை கொடுத்தால், தேவன் அந்த புத்தியை உண்டாக்கினால், அவங்கள உணர்த்தினால், தேவன் தம்முடைய காரியங்களை தேவனுடைய ஆவியானவரின் மூலமாக நடத்த முடியுங்க. நாம வாஞ்சை கொண்டிருந்தா தேவனுக்காக அந்த வாஞ்சை அவர் நிறைவேற்றுவாரு. என்னால என்ன செய்ய முடியும்? நான் தனியா இருக்கிறேன், என்னால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த பயங்கரமான மூர்க்க ஜனத்தை நான் எப்படி திருப்ப முடியும்? பாழாய் போன இந்த ஆலயத்தை எப்படி சீர்படுத்த முடியும்? இந்த ஒழுக்கம் இல்லாத இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் எப்படி சரி செய்ய முடியும் என்று அநேகருடைய இதயத்தில் இன்றைக்கு வேதனை இருக்குங்க. அதை நம்ம செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு ஆசை இருந்தா, நீங்க ஜெபித்தா, நீங்க விசுவாசித்தால், தேவன் உங்களுக்கு அனுகூலமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றுவார். அவர் உங்களோடு கூட இருப்பதினாலே அதிகாரிகளின் இதயத்தையும், உங்களை விட உன்னத பதவிகளில் இருப்பவர்களை, ராஜாக்களை, ஜனங்களை உங்கள் பக்கமாக திருப்புவார். தேவனுடைய காரியத்துக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சாதிக்கும்படியாக தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவாரு. ஆமாங்க, ஒருவன் முதல்ல ஒரு சரியான உடன்படிக்கை செய்து கொண்டா, நான் தேவனுக்காக வாழ்வேன், நான் தேவனை மகிமைப்படுத்துவேன், நான் தேவனுடைய சித்தத்தை செய்வேன், நான் தேவனுக்காக வேலை செய்வேன், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவேன், நான் உண்மையாக இருப்பேன், நான் உத்தமமாக இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் செய்து பாருங்க. உங்க வீட்டுல நீங்க வாலிபனோ, மகனோ, தகப்பனோ, மகளோ, விசுவாசமில்ல தாயோ, சாதாரணமான ஒரு நபரோ ஒருத்தங்க நின்றால், ஒருவனுங்க உண்மையாக இருக்கிற ஒருவன் இருந்தால் தேசத்தையே குணப்படுத்துவேன் என்று சொன்னார் தேவன். எஸ்ரா அறையை கட்டிக்கொண்டு நின்ற போது கெட்டுப்போன நிலைமையில் இருந்த இஸ்ரவேல் ஜனாங்கத்தை எல்லாம் அவர் சீர்படுத்த முடிந்தது. பாழடைந்து போன நிலைமையில் இருந்த ஆலயத்தை திரும்ப அவர் அலங்கரிக்க முடிந்தது. ஆலயத்தின் நிகழ்வுகளை எப்பொழுதும் போல தொடங்க முடிந்தது. உங்க குடும்பம் எப்படி இருக்கு? நம்ம குடும்பங்கள் சின்ன ஆலயங்கள். பெரிய ஆலயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சின்ன குடும்பம். பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க உணர்ந்து கொள்ளணும். நம்ம குடும்பத்துக்கு மாதிரி ஆலயத்துக்கு மாதிரி பரலோகம். பரலோகம் எப்படி இருக்குமோ அதை காட்டும்படியாக தேவன் ஆலயத்தை கொடுத்தார். ஆலயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய குடும்பங்களில் தேவன் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு தகப்பனும் மெல்கிசதேக்காக ஒரு பிரதான ஆசாரியனாக, தன்னுடைய வீட்டாருக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் ஆசாரியனாக இருக்கணும். ஜெபிக்க வேண்டும், அவர்களை எச்சரிக்கணும், அவங்களை நடத்த வேண்டும், அவங்களை போஷிக்க வேண்டும். குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்திலே ஒழுக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், குடும்பத்திலே ஆனந்தம் இருக்கணும். வீட்டிற்கு வெளியே சாந்தி நிலையம் என்று பெயர் வைப்பாங்க, வீட்டுக்குள்ள தினமும் சண்டை போட்டு கொண்டிருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இல்லாம சமாதானம் எப்படி வருங்க? சமாதான கர்த்தராகிய ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம குடும்பங்கள்ல, நம்ம இதயங்கள்ல சமாதானம் ஏன் இருக்கும்? எப்படி இருக்கும்? அதற்குதான் இன்றைக்கு உங்க இதயங்களிலே
இருக்கிற உதவாத ஆலோசனைகளும் சோர்வாக்கும் சிந்தனைகளும், இனி நான் சரியாக மாட்டேன், இனி என் குடும்பம் சரியாகாது, எங்களுக்கு இனி கதி இல்ல, இனி இவ்வளவுதான் என்கிற நிலையில நீங்க யாராவது இருந்தா இன்றைக்கு உங்க இதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றுங்க. தேவனுக்கு உங்கள் பட்சத்தில் அநேக எண்ணங்கள் உண்டென்று அறிந்து தேவன் உங்களுடைய மனதை மாற்றும்படிக்கு, உங்களுக்கு மனஸ்தாபம் உண்டாகும்படி, உங்களுக்கு அநேகர் உதவி செய்கிறவர்களாக அல்லது உங்களோடு சேர்ந்து வேலை செய்கிறவர்களாக, உங்களோடு சேர்ந்து வாழ்கிறவர்களாக, உங்க குடும்பமும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோடு ஒருமனப்படும்படியாக தேவன் அவர்களுக்கு யோசனை அருளும்படிக்கு, பரிசுத்த ஆவியின் காரியங்கள் மும்முரமாய் நடக்கும்படிக்கு எதிர்பாருங்க, விசுவாசிங்க. கிறிஸ்தவ பக்தி என்பது பாதி பாதி மனதோடையோ பலவந்தமாகவோ பின்பற்றுவது கிடையாது. பலவந்தமா யாரும் ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க முடியாது. மதம் மாற்றம் என்ற வார்த்தைக்கே முதல்ல அர்த்தமே இல்லை. இன்னமும் நம்முடைய தேசத்துல எனக்கு புரியல. மதம் மாற்றம் என்னங்க? பலவந்தமாய் மதம் மாற்றுவது என்ன? மதம் என்ன? மாறுவது என்ன? அதனால பிரயோஜனம் என்ன? மாற வேண்டியது இதயம். இருதயங்களை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும் கெட்டதும் உண்டாகிற இதயத்திலே தேவனுடைய அன்பை, தேவனுடைய உத்தமத்தை, தேவனின் பரிசுத்தத்தை, நன்மையான காரியங்களுக்காக நல்யோசனைகளை அருளி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அப்படிப்பட்ட ஆசையை உங்கள் இதயத்திலே கொடுக்கிறவர் தேவனே. உங்கள் ஆசை உன்னதமானதாக, தேவனுடைய காரியங்களுக்கானதாக இருந்தா, தேவன் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க இருதயங்கள் எல்லாவற்றிலும் காரியத்தை செய்வார். மனப்பூர்வமாக தேவனை பின்பற்றுகிறவர்கள். அங்கே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அங்கே 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமா இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. மனப்பூர்வமாக இஷ்டப்படுகிறவங்க யாரு? அவங்க எல்லாரும் நம்மளோடு இருந்தா அட எவ்வளவு ஈஸியா இருக்குங்க லைஃப். நம்ம ஒன்று சொன்னா அவங்க நம்ம ஏதாவது நினைப்போம் என்றோ, அல்லது முகஸ்துதிக்காகவோ, அல்லது சும்மா நடிப்பாகவோ, அல்லது நம்மை சந்தோஷப்படுத்தவோ, இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவங்க, நம்மை சுற்றி இருக்கிறவங்க, அவங்க வார்த்தைகளும் உண்மை கிடையாது, நடத்தையும் உண்மை இல்ல, அவங்க இதயத்தின் நிலைமையும் சரியில்லை. உங்களோடு இப்படிப்பட்டவங்க நூற்றுக்கணக்கானவங்க இருந்தாலும், துணையாக இருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சாலும் நீங்க தனியாதாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களோடு ஒருமனப்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலுடைய மனப்பூர்வமாய் உங்களோடு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக உங்க குடும்பம் இருந்தா அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? குடும்பம் என்பது நாம பரலோகத்துக்காக ஆயத்தப்படுகையில நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல, உங்க மனைவி உங்களோட ஒருமனப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு பலமோ தெரியுமா? உங்க கணவர் உங்களுக்கு உதவியா இருந்தா அது எவ்வளவு நிம்மதியாக இருக்குமோ? அதை நீங்க எப்பயாவது அனுபவிச்சு இருக்கிறீங்களா? ஏசாண்டவருக்கு உங்க இதயங்களை கொடுங்க. நீங்க இருவரும் இயேசுவை நேசிக்கிறவங்களா இருந்தா இருவர் இதயத்திலும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு அனுகூலமாக, உங்களுக்கு கீழ்ப்படிந்து, உங்களோடு அன்புடையவர்களாக, உங்க கடிந்து கொள்ளுதலை, எச்சரிப்புகளை புரிந்து கொள்ளுகிறவர்களாக, அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது வளர்ந்த பெரிய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களோடு கூட மனப்பூர்வமாய், அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் அது மம்மி நீங்க என்ன சொன்னாலும் அதையே செய்வேன் என்று இந்த காலத்துல நம்ம வாலிப பிள்ளைங்க சொல்ல முடிஞ்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், திருப்தி இருக்குங்க. பெத்து வளர்த்து பெரியவர்களாக்கி படிக்க வைத்த பின்பு மம்மி என் திருமண விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ, அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன்னு சொல்ற வாலிப பிள்ளைங்க இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? என் கெரியர் விஷயத்துல, என்னுடைய திட்டங்களுடைய விஷயங்கள்ல அம்மா அப்பா நீங்க ஜெபித்து சொல்லுங்க, நீங்க சொல்லுவதை நானும் ஜெபித்து செய்வேன் என்று சொல்ல முடிஞ்சா எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா? என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க 2 பேரும் ஒரு மனதா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து என்னை தேவ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது நான் அங்கீகரித்தேன். நான் அங்கீகரித்த போது நான் தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொண்டேன். நான் ஜெபித்த போதும் எனக்கும் தேவன் தம்முடைய அழைப்பை கொடுத்தாரு. என் பெற்றோர் ஜெபித்த போது அவங்களுக்கும் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். எவ்வளவு ஆனந்தமாக தேவனுடைய ஊழியத்துக்கு என்னுடைய வாலிப வயதில் 18 வயது வாலிபனாக என்னை அர்ப்பணிச்சுட்டாங்க. வீட்டிலிருந்து அனுப்பிட்டாங்க. சொல்ல போனா தேவன் அப்பொழுதிலிருந்து நான் திரும்ப என்றைக்கும் வீட்டுக்கு திரும்பி போகாம தேவ ஊழியத்திலேயே இப்பொழுது வர தொடர முடிந்தது. அதனாலதான் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்.
தேவன் யோசனையை கொடுக்கும்போது இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீங்க. தேவன் உங்க மனதிலே ஒரு ஏவுதலை கொடுக்கும்போது அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படுகிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அற்புத ஆச்சரிய காரியங்களை அவங்க தங்கள் மூலமாக பார்க்க முடியுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, பிசாசு ஆண்டவரே எங்களுக்குள்ள பொல்லாத சிந்தனைகளை விதைக்காதபடி எத்தனையோ பேர் இந்த உலகத்துல தீய எண்ணங்களை பெற்றுக்கொண்டு தவறான எண்ணங்களை கொண்டு தவறான காரியங்களுக்கு, கெட்ட விஷயங்களுக்கு எவ்வளவோ பிளான் செய்து ஆண்டவரே அருவருப்பான கேவலமான காரியங்களை செய்து கொண்டு தங்களை தாங்கள் கெடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான சூழ்நிலைகளிலே உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற நாங்கள் எங்கள் சொந்த புத்தி இல்லாமல், தீய புத்தி இல்லாமல், இயற்கையான புத்தி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகிற ஏவுதல்களுக்கு கீழ்ப்படியும்படி எங்கள் இதயங்களிலே உம்முடைய ஆவியினாலே உண்டாகிற யோசனைகளுக்கு கீழ்ப்படியும்படி நீர் எங்களுக்கு ஆலயங்களை சீர்படுத்துவதற்கு, இதயத்தை சீராக்குவதற்கு, ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு, மனம் திரும்புவதற்கு யோசனையை கொடுக்கும்போது புத்தியடைந்து சரி செய்து கொள்ள, சீர்படுத்தி புத்தியை பெற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தையின்படியாக நடந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் நல்ல யோசனையை பெற்று உம்முடைய சித்தத்தை செய்யும் போது எங்களை சுற்றி இருக்கிறவர்களை மற்றும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாறுவோம் என்பதை, நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக நாங்கள் தீர்மானிக்கும் போது எங்களை சுற்றியிருக்கிற அனைவரும் எங்களை பின்பற்றும்படியாக நீர் செய்வீர் என்பதை உம்முடைய வார்த்தையை இன்றைக்கு பிடித்துக்கொண்டு, என் வார்த்தையை யாரும் கேட்கவில்லை, என்னால செய்ய முடியவில்லை என்ற வார்த்தை எடுத்து போட்டு உம்முடைய ஆவியானவராலே சந்திக்கப்பட்டு அற்புத காரியங்களை எங்களுடைய இதயத்திலே, எங்களை சுற்றி இருக்கிறவங்க இதயத்திலே பார்ப்பதற்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. இதுவரை ஒரு முறை கூட நீங்க அனுப்பாம இருந்தா இன்றைக்கே நீங்க உங்க வாட்ஸ்அப் எடுத்து நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படி ஒவ்வொரு நாளும் இந்த மெசேஜஸ் பார்க்கிறோம். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லைன்னா இன்றைக்கே பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க லைக் பண்ணவும் இதை ஷேர் பண்ணவும் மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் மறக்காம கலந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?